டாடா டாடா பவர் நிறுவனம் 70,800 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது, கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அவர்கள் செய்தது வெறும் 3,800 கோடி. எவ்வளோ? 70,800 கோடியில டாடா நிறுவனம், டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் 3,800 கோடி. அதே போன்று அதானி குழுமம் 42,768 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. JSW 12,000 கோடி, ஹுண்டாய் 6,180 கோடி. இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல, ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. வின்ஸ்பாட் நிறுவனம் 16,000 கோடியில 4,000 கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த செம்கார்ப் நிறுவனம் 37,538 கோடியில, அதில் இப்பொழுதுதான் ஒன்று தூத்துக்குடியில தொடங்கியிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் 10 நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, 77 விழுக்காடு அந்நிய முதலீடுகள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று. எவ்வளோ? 77 விழுக்காடு. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இல்ல 80 விழுக்காடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் 10 நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 நாள்ல 20 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா? யார் ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாளிகளா நீங்களா? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது.